வெல்கம் டு கேடிசி மூவி தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸோட 3வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். டோராக் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான குவானை கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருந்திருக்கும். இந்த டைம் அவனோட ஏஜென்சியில் இருக்கவங்க எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவன் தான் மர்டரர் அப்படின்ற மாதிரி சொல்லி பழி வந்திருக்கனால அவங்க ஏஜென்சிக்கு கெட்ட பேர் வந்திருக்கும்ல, அதனால் அவனை ஏஜென்சிலேருந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஏஜென்சிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப அவனோட ஃபேன்ஸ் எல்லாம் நினச்சிருப்பாங்க அப்படின்னா அவன் தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவனுக்கு ஆன்டி ஃபேன்ஸை மாற ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே கோர்ட்டில் கேஸ் முடிச்சதும் அசிஸ்டண்ட் மூலமாக டோராக்கு தெரிய வந்திருக்கும். ஆனால் ஃபஸ்ட் ட்ரையல் முடிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு டோராக் பிக் பண்ணுறதுக்கு யாருமே வந்திருக்க மாட்டாங்க. அதனால் அவனை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு நம்ம சேனா தான் வீட்டில் ட்ராப் பண்ணுவாங்க. அப்படி போகிற வழி ஃபுல்லாக டோராக் பார்ப்பான். எப்பயுமே அவனோட போஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கும்ல, இப்போ அந்த போஸ்டர்ஸில் ஃபுல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டோராக் கேட்டவன் அவன் உயிரோடு இருக்கக்கூடாது, எப்படி கொலை பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பற்றி நெகட்டிவாகவே எழுதி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டே தான் போயிட்டுருப்பான். இவங்க கூடவே யார் வந்திருப்பான் அப்படின்னா சென் வந்திருப்பான். சென் யாருன்னா அந்த தம்பின்னு சொல்லுவேன்னா பக்கத்து வீட்டு பையன். அவன் என்ன சென்னு, அவனை தம்பின்னு வச்சுக்கலாம், பக்கத்து வீட்டு பையன் வச்சுக்கலாம். இன்னும் அவனோட ரோல் தெளிவாக தெரியாதனால அவனோட பேர் வச்சு சொல்கிறேன். ஷென் கூட வந்திருப்பான். அவங்க 2 பேரும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டோராக் கொண்டு போய் அவனோட வீட்டு முன்னாடி ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. டோராக்கு சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே போய் பார்ப்பானா. ஆனால் அந்த இடத்துக்கு போனோடனே அவனுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, அந்த இடத்துல நடந்த கொலைகள் இந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வரும். அதனால் அவனை அந்த இடத்துல கொஞ்சம் கூட இருக்கவே முடியாது. பயந்து போய் வெளியில் ஓடி வந்துடுவான். அப்புறம் ஒரு கடையில் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டு தான் ஃப்ரெண்டு குவான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பான. நல்ல விஷயங்கள், நல்ல ஞாபகங்கள் எல்லாமே அதெல்லாம் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அப்படியே குடிச்சிட்டு ஒவ்வொரு போதாயி அப்படியே மயங்கி விழுந்துருவான். இப்படி மயங்கி விழுந்ததுனால அங்கே இருக்கவங்கன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சுருப்பாங்க. இந்த டைம் போலீஸ்லேருந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, சேனா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டோராக் மயங்கி விழுந்துட்டாங்க, கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், இது நைட் டைமில் அதனால் சேனா என்ன பண்ணுவாங்கன்னா சென்னை கூட கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாங்க. வந்ததுக்கப்புறமேட்டு தான் போலீஸ் சொல்லுவாங்க, இவர் குடிச்சிட்டு மயக்கம் போட்டு கிடந்தாருமா, என்ன எதுன்ற டீட்டெயில்ஸ் கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேன்ட்டாரு. நீங்கள் தான் இவரோட கேஸ் ரீசெண்டாக வாதாடுறீங்க அப்படின்றத நியூஸ்லாம் தெரிய வந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, தேங்க்ஸ் சார், சாரி என்னோட கிளைண்ட் சார்பா அப்படின்ற மாதிரி சொல்லி சாரி கேட்டுட்டு சேனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவனை அங்கேருந்து தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ சென்னி என்ன சொல்லுவான் அப்படின்னா, இவனுக்கு நீ உன்னோட வீட்டில் உன்னோட ரூமில் படுக்க வைக்கிற, பேசாமல் ஒன்று பண்ணுறேன், நான் இவனை கூப்பிட்டு போய் என்னோட ரூமில் படுக்க வச்சுக்கிறேன்னு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, டேய் உன்னோட வீடே குட்டி வீடு, நீ அங்கே போய் எப்படி உன்னை படுக்க வச்சு பார்த்துக்குவேன், ஆனால் பேசாமல் இங்கேயே கிடக்கிறா விட்றா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏய் உனக்கு என்ன இவனை இன்னும் பிடிச்சிருக்கா, அவனோட ஐடல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவன் கூடனா டைம் ஒன்றா இருக்கும்னு நினைக்காத, ஒரே வீட்டில்னா இருக்காது, அவன் ஒருவேளை கொலைகாரன் தான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவன் ஆர்கியூ பண்ணும்போது, லூஸ் மாதிரி பேசாத, அவன் கொலை பண்ணியிருந்தான் அப்படின்னா கொலை பண்ணிட்டேன்னு என்கிட்ட சொல்லியிருப்பான், அவன் கொலை பண்ணலை, ஒருவேளை அவன் இன்னசென்ட்டாக இருந்தால் என்னடா பண்ணுறது, அவன் என்ன தப்பு பண்ணலன்னு சொல்கிறானே, இப்போ அப்போ நம்ம அவனுக்கு சப்போர்ட் பண்ணோம், அவனை இந்த மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, நீ இப்போ உன் வேலையை பாரு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நான் ஒன்று என்னோட ஐடல் அப்படின்றதுக்காக ஒன்று என்னோட வீட்டில் ஒன்று தங்க வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சென்னை பிடிச்சி கத்தி விட்டு சேனா வீட்டுக்கு போவாங்க. சென்னைக்கிட்ட இவ்வளோ வாய் பேசினாங்கல்ல, உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா அப்படின்னு டோராக் படுத்துருப்பானா, அதை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஃபேன்கள் தானே, ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா டோராக் படுத்துருக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்களா. அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவாங்க, அவங்க பெட்டை சுற்றி எல்லாமே டோராக்கோட படம் தான் ஒட்டியிருக்கும்ல, ஐயோ இதெல்லாம் அவன் பார்த்தோன்னு நம்மளை என்ன நினைப்பான், ஏற்கனவே நம்மக்கிட்ட பேச மாட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அவனை பார்த்துட்டு சரி நல்லா தூங்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்களா. போகும்போது தான் பார்ப்பாங்க டோராக் பயந்து கத்திட்டு கிடப்பான், என்னை விட்டு போவாதீங்க போவாதீங்கன்னு சொல்லிட்டு, கெட்ட கனவு கண்டு பயந்துட்டான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேனா தான் பக்கத்துலேயே கையை பிடிச்சி உட்காந்துட்டு ஆறுதல் சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பேம்பர் பண்ணி பார்த்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்க வைப்பாங்க. அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க. இப்போ தான் டோராக் என்ன பண்ணுவான் அப்படின்னா தூங்கி எந்திரிச்சு பார்ப்பான். பார்க்கும்போது இந்த வீட்டில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, நம்ம எப்பயுமே இருக்குது நம்ம வீடு மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகம் வரும். இப்போ சந்தேகம் வந்தானே ஏன்னா குடிச்சிருக்கானே நேற்று, அதனால் இது ஞாபகம் இருக்கா, சந்தேகம் என்னடா இது எந்த இடம்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே இறங்கி வருவாங்க. அப்போ தான் சேனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கவங்க குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்தியோட கிச்சன்லேருந்து வெளியில் வருவாங்க. இப்படி சேனாவை கத்தியோட பார்த்தது இவனுக்கு அப்படியே பதறி போயிடும். ஏன்னா ஏற்கனவே சுற்றியில் அவங்களோட ஆடியன்ஸை அவனோட ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இவன் சாகணும், இவன் கெட்டவன், இவனுக்கு தூக்கில் போடுங்க அந்த மாதிரி சொல்லி தானே போஸ்டர் எழுதியிருப்பாங்க. இவளும் முன்னாடி ஃபேனாக தானே இருந்தா, இவ கத்தியோட வச்சுருக்கதை பார்த்து நம்மளை கொலை பண்ண போகிறா போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயந்து போய் டோராக் என்ன பண்ணுவான் அப்படின்னா அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவான்.
அதுக்கப்புறமேட்டு தான் சேனாக்கு ரியலைஸ் ஆகும். ஓ நம்ம கையில் கத்தி இருக்கனால தான் இந்த பயப்படுறான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்தி கீழே வச்சுட்டு ஓடாத உன்ட்ட பேசணும் பொறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நேற்று நீ குடிச்சிட்டு நடு ரோட்டில் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், உனக்கு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருந்தாங்க, நான் தான் உன்னோட கேஸுக்கு வாதாடுறேன் அப்படின்றனால என்கிட்ட கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபஸ்ட் நாங்கள் கொண்டு போய் உன்னை உன் வீட்டில் விடலான்னு தான் பார்த்தேன், ஆனால் நீ உன்னோட வீட்டோட பாஸ்வேர்டை சொல்கிற நிலைமையில கூட நீ கிடையாது, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலை, நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு உன்னை இங்கே போட்டு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை எப்படி இங்கே கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போவானா. எங்கே கிளம்ப போகிறேன்னு கேட்கும்போது வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீ எங்கேயுமே போக முடியாது, இதோ அவன் ஏஜென்சிலேருந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, தற்காலிகமாக உன்னோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் அவங்க சீஸ் பண்ணி வச்சுருக்காங்களாம், இப்போ உனக்கு போகிறதுக்கு எந்த இடமும் இல்லை, பேசாமல் இங்கே இரு, அடுத்த கேஸ்க்கு வேலைன்னா பார்க்கணும், முதல்ல இந்த விஷயமா நான் போய் உங்கள் ஏஜென்சியில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நோட்டீஸை இவங்கிட்ட காட்டுவாங்க. இருந்தாலும் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இல்லை எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போவான். கிளம்புனவே வீட்டிலேருந்து வெளியில் வருவானா. வெளியில் இவங்க இந்த மாதிரி போகிறது விஷயத்த ஷென் பார்ப்பான். எங்கடா போகிற நின்றுடா அப்படின்ற மாதிரி கூட்டுமா நீ கண்டுக்காமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த குவான் கேஸை பற்றி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவனுக்கு அட்டாப்சி பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கூடவே அந்த பீக்கு பார்த்துட்டு இருப்பான். இவனுக்கு அட்டாப்சி பண்ணது மூலமாக என்ன தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னா, இவனோட உடம்புல ஏற்படுத்தப்பட்ட காயங்கள் எல்லாமே ரொம்ப ஆழமாக இருக்குது, நல்லா குடிச்சிருக்கவங்களால இவ்வளோ தெளிவாக இவ்வளோ ஆழமான காயத்தை ஏற்படுத்த முடியாது, அதனால் கொலகாரங்க வேறு யாராவது தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க சொல்லுவாங்க. பீக் கேட்பா, வேறு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இருக்குமா, வேறு எதுவும் மாறி இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். ஏன்னா கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணும்போது சேனா அதை தான் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி என்னோட கிளைண்ட் தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர் ஸ்டேபிளாகவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி வாதாடி இருப்பாங்க. ரெண்டாவது கொலையாளி யூஸ் பண்ண கத்தி இல்லை கொலை பண்ண செய்யப்பட்ட பொருள் எது அப்படின்றது இன்ன வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கல, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பீக் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ இந்த விஷயத்தை நம்ம சீக்கிரம் அர்ஜென்ட் பண்ணணும், எனக்கு என்னமோ இன்னுமே எனக்கு டோராக் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, ஒருவேளை டோராக் இந்த விஷயத்தை பண்ணலை அப்படின்றத நம்ம எப்படி நம்ப முடியும், அவனுக்கு எதிராக ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லும்போது அட்டாப்சி பண்ணுறவங்க என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, அந்த விஷயத்த நான் பார்க்க முடியாது, அட்டாப்சி பண்ணதில் என்ன ரிசல்ட் வருதோ அதான் கொடுக்க முடியும், உங்களுக்கு எவிடன்ஸ் வேணுமா நீங்கள் போய் கேதர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து அனுப்பி விட்ருவாங்க. அவன் உடனே கடுப்பில் அங்கேருந்து கிளம்பி வருவான். இந்த டைம் சேனா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஏஜென்சிலேருந்து நோட்டீஸ் வந்திருக்கும்ல, ஆனால் ஏஜென்சிலேயே இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கணும் அப்படின்றதுக்காக நேராக போய் ஏஜென்சியில் ஹெட் இருக்கவங்கள மீட் பண்ணுவாங்க. ஏஜென்சிக்கு வெளியவே இந்த மாதிரி டோராக்கு எதிராக இப்போ ஃபேன்ஸ்லாம் புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டோராக்கு கெட்டவன், அவங்கள தூக்கில் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில் ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உள்ள சேனா அவங்க பாஸை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாங்களாம். அவங்களும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் எதுக்கு அதுக்குள்ளேயுமே அவனோட ப்ராப்பர்ட்டியெல்லாம் சூஸ் பண்ணி இந்த மாதிரி அனுப்பியிருக்கீங்க, இது தப்பு தானே, ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படி பண்ணலாம்னு சொல்லி கேட்கும்போது, ஏற்கனவே டோராக்கு தப்பு பண்ணிட்டான் அப்படின்ற நியூஸ் ஸ்ப்ரெட் ஆனதுலேருந்தே எங்களோட கம்பெனிக்கு நிறைய லாஸ் இருக்குது, ஷேர் மார்க்கெட்டோட வேல்யூஸ் வேறு குறைஞ்சி போச்சு, இதுக்கு மேற்பட்டு நாங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மர்டருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எங்களோட மற்ற ஐடல்ஸோட ஒர்க் எல்லாமே பாதிப்படையும், அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், இது டெம்பரவரி மெஷர்மெண்ட் மட்டும்தான், அவன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னா நாங்கள் அவன்கிட்ட ரிலீஸ் பண்ணிட போகிறோம், அவனோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ சேனா கேட்பாங்க, சரி அதுனா ஓகே, நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எந்த லாயரும் அவன் சைன் பண்ணலை, அவனுக்கு எந்த சப்போர்ட்டும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லும்போது, இது எல்லாமே கம்பெனி எடுக்கிற முடியுமா, நான் மட்டும் தனிப்பட்ட முறையில் முடிவு எடுக்க முடியாது, கம்பெனியில் மொத்தமாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்களோ அதான் நான் சொல்ல முடியும், நான் ஒரு ஆள் மட்டும் இதில் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நான் அன்றைக்கி நடந்த விஷயங்கள் பற்றி ஏதாவது உங்களுக்கு க்ளூ கிடைக்குதா, டோராக் தப்பு பண்ணலன்றதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏம்மா டோராக் தப்பு பண்ணலன்னு மட்டும் சொல்லாதம்மா, அவன் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, ஏற்கனவே அவன் கொஞ்சம் ரூடான பர்சன் தான், எல்லாருக்கிட்டையும் ரூடாக நடந்துக்குவான், ஏற்கனவே கொலிக கூட அடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன அடிச்சிருக்கானா அப்படின்னா நாங்கள் எதுவும் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அது ஜூனியர் பசங்களை டோராக் அடிச்சிருப்பானே அவங்கள கூப்பிட்டு விடுவாங்க. இந்த மாதிரி டோராக் என்னை அடித்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜூனியர் பசங்க சொல்லுவாங்க. ஆனால் சேனா நம்ப மாட்டாங்க, டோராக் ரொம்ப நல்ல பையன், வேணா அந்த மாதிரி அடிக்கிற மாதிரி கேரக்டர்னா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும், தெரிஞ்சால் பேசுங்க, இல்லை நீங்கள் இந்த விஷயம் கூட தெரியாமல் எதுக்கு தான் கேஸ் நடக்கிறீங்களோ தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜூனியர் பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வீடியோ அந்த அடித்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த விஷயத்தை காட்டுவாங்க, இங்கே பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டோராக் அந்த பார்ட்டியில் அடிச்சிருப்பானே கான்சர்ட் நடக்கும்போதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை காட்டுவாங்க. அதில் கூட ஒருத்தனுக்கு அடிபட்டிருக்கும்ல, அதெல்லாம் போட்டு காட்டிட்டு பாருங்கள் இவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு, இவனுக்கு எங்களை எப்படி சப்போர்ட் பண்ண சொல்கிறீங்க, நீங்கள் எப்பவுமே நல்லா விசாரிங்க, பார்த்து உங்கள் வேலை எதுவும் போயிட போகுது அப்படின்ற
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஜூனியர் பசங்க அங்கேருந்து அனுப்பிவிடுவாங்க. ஆனால் சேனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஃபோட்டோவோட அந்த வீடியோட எவிடன்ஸை மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. போகிறப்போ சேனா வந்து யோசிச்சு பார்த்துட்டே போவாங்க, எப்படி டோராக்கு வந்து இவ்வளோ கொடூரமானவனா நடந்துக்கிறான்னு தெரியலையே, அவங்க பார்த்த சாஃப்ட் நேச்சர் மாதிரி தானே இருக்கு, இவன் எப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த டைம் தான் டோராக்கோட அம்மா வந்து டிவிக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. இந்த மாதிரி வந்து என்னோட பையன் வந்து எந்த தப்புமே பண்ணலை, அவனை வந்து கம்பெனியில் இருக்கவங்க யாருமே நம்ப மாட்டுறாங்க, அவனோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் சீஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த இன்டர்வியூவில் நம்ம வந்து ப்ளே ஆகிட்டு இருக்குமா, இதை கேட்ட சேனாக்கு அப்படியே டென்ஷன் ஆகும். இவங்க வேற புதுசாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முதல்ல அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக போவாங்க. இதே விஷயம் வந்து அந்த கம்பெனியோட பாஸ்க்கு வந்து தெரிய வந்திருக்கும், இந்த மாதிரி டோராக்கோட அம்மா வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, அதனால் நம்மளோட கம்பெனியோட ரேட்டிங்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டே போகுது அப்படின்ற மாதிரி தெரிய வரும். அவரும் ஃபோனில் வந்து கத்திட்டு கிடப்பார், எப்படியா இந்த இன்டர்வியூ வந்து வெளியில் வராமல் ஸ்டாப் பண்ணுங்க, ஏற்கனவே நம்மளோட ஷேர் மார்க்கெட்டோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கு, இன்னும் குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கம்பெனி வந்து இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான், அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து பெரிய ஸ்தலமாக பரவாமல் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருப்பார். இந்த டைம் பார்த்து அந்த டோராக்கு என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா, அவனோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் இவங்க சீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அது எதுக்கு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து கேட்பான். உடனே பாஸ் என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, நான் வந்து உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சீஸ் பண்ணது வந்து டெம்பரவரி மெஷர்மெண்ட்டுக்காக மட்டும்தான், உனக்கே தெரியும் இந்த விஷயத்தில் வந்து நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் டோராக்கு என்ன கேட்பா அப்படின்னா, மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் நானும் குவானி எந்த அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு, நான் போய் குவானை கொலை பண்ணுவேனா, மற்றவங்களை காயப்படுத்துன்னு சொன்னால் கூட நீங்கள் நம்பியிருக்கலாம், ஆனால் நான் குவானை காயப்படுத்துனேன்னு சொன்னது நீங்கள் எப்படி நம்பலாம், எனக்கு குவானி எவ்வளோ க்ளோஸ்னு உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது இவர் என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, இங்கே பாருப்பா கம்பெனி சைடு வந்து நான் மட்டும் தனியாக முடிவெடுக்க முடியாது, கம்பெனியில் எல்லோரும் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான், நீ தான் ஒன்று இன்னசென்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும், நான் எதுவும் பண்ண முடியாது, ரெண்டாவது நான் ஏதாவது மேலே பேசி உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணால் கூட உங்கள் அம்மா கொடுத்துற இன்டர்வியூனால அது நடக்காமல் போயிடும், உங்கள் அம்மா வந்து நம்மளோட கம்பெனியை பற்றி ரொம்ப மோசமாக பேசிகிட்டு இருக்காங்க, நம்மளால் முடிஞ்ச உங்கள் அம்மாவை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வழியை பாரு, கம்பெனி இதில் எந்த விஷயம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரால் என்ன முடியுமோ அந்த விஷயத்த சொல்லி அவனை அங்கேருந்து அனுப்பி விட்டுருவாரு. கட் பண்ணால் சேனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டோராக்கோட அம்மா வேலை பார்க்குற பப்புக்கு போயிட்டு அவங்கள பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. அவங்க வந்து பப்பில் வந்து பார்க்கெல்லாம் தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்கள தனியாக கூப்பிட்டு பேசும்போது சேனா கேட்பாங்க, நீங்கள் எதுக்கு வந்து டோராக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து இன்டர்வியூனா இப்போ கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, ஏம்மா என் பையன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்களா. அப்போ சேனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் இப்படி இன்டர்வியூ கொடுக்கறனால உங்கள் பையனுக்கு தான் வந்து கெட்ட பேர், அவன் சரியாக தப்போ அப்படின்றத விஷயத்த வந்து நம்ம கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் சொல்லணும், அதுக்கு முன்னாடி யாராவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த ப்ரெசன்ட் ரீடியோவில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அவனோட கேஸ் வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆயிரும், ஆனால் அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ தான் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு எனக்கு பணம் தருவாங்க, நீ வேணால் பணம் கொடு, நான் இன்டர்வியூ கொடுக்காம இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. நீங்கள் உங்களோட பெத்த பையனுக்கு தானே சப்போர்ட் பண்ணணும், இப்படி போய் பையன்கிட்ட கூட காசு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த வழக்கம் நீங்கள் காசு பைத்தியம் பிடிச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்களா. ஏமா காசு தாம இந்த உலகத்தில் எல்லாமே, காசு இல்லைன்னா என்ன பண்ண முடியும், அவன் நான் இந்தளவுக்கு வாழாக்கி விட்டுருக்கேன் அப்படின்னா அவன் நல்லா இருக்கானே, அப்போ அம்மாவுக்கு காசு கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அந்த இன்டர்ஸாகவே பேசிகிட்டு இருப்பாங்களாம். இதை கேட்க சேனா கடுப்பாயிரும், உங்கள் பையன் சின்ன வயசுலேருந்து உங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கான், உங்களை நினச்சி நிறைய பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கான், ஒரு அம்மாவாக நீங்கள் அதை வந்து என்கரேஜ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, இந்தளவுக்கு டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, இதுக்கு மேற்பட்டு நீங்கள் வந்து அவனுக்கு எதிராக ஏதாவது இன்டர்வியூ கொடுக்குறதோ அவனுக்கு சப்போர்ட்டாக ஏதாவது இன்டர்வியூ கொடுக்குறதோ அவனை பற்றி பேசுகிறதோ இருக்கவே கூடாது, ஏன்னா அவனை பற்றி பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவுமே அவங்களோட ஃபேமிலி சைடுலேருந்து இப்போதைக்கு ப்ரெஸ்ஸில் வந்து பரவக்கூடாது, ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த டைம் வந்து நான் தான் அவனுக்கு வந்து டிஃபென்ஸ் லாயராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் இதுக்கு மேற்பட்டு அவனை பற்றின ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மேலே வந்து மானநஷ்ட வழக்கு போட்டு உங்களை உள்ள தள்ள வேண்டியது இருக்கும், பார்த்து நடந்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சேனை வான் பண்ணி விட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. அவங்க அம்மாவுக்கு என்ன இந்த புள்ள இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. சேனா வந்து இந்த மாதிரி வந்து டோராக்காவோட அம்மா பேசுனதை கேட்டு அப்படியே டென்ஷன்ல வந்து வெளியே நடந்து வந்துட்டு இருப்பாங்களா. அந்த டைம் பார்த்து ஷென்கிட்ட வந்து ஷேனா கால் வரும், இந்த மாதிரி ரொம்ப நேரமாக வந்து டோராக்கு வந்து வீட்டுக்கு இன்னும் திரும்பி வரல, என்னன்னே தெரில, அவனால் காண்டாக்ட் பண்ண முடியல, அவன் வீட்டுக்கு போய் செக் பண்ணால் அவன் அங்கேயே இல்லை, எங்கே போனான்னு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லவும் சேனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி நான் போய் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புவாங்க. ஆல்ரெடி சேனா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நேற்று நைட் அவன் குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடந்தானே, அந்த மாதிரி எங்கேயும் விழுந்து கிடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கூட வந்து ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டிவைஸை வந்து
வந்து அட்டாச் பண்ணி விட்ருப்பாங்க. அதை வச்சு அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அந்த இடத்துக்கு தேடி சேனா வந்து போயிட்டு இருப்பாங்க. இவன் என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா அந்த டயத்தில் வந்து ஒரு பாலத்து மேலே வந்து நடந்து போயிட்டு இருப்பான். ஹூடி போட்டு தான் வெளியே போகிறான் அப்படின்றப்ப ஃபுல்லாக வந்து ஐடல்ஸ் எல்லாமே ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணி போயிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி ஹூடியெல்லாம் போட்டு தன்னோட ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணி தான் போயிட்டு இருப்பான். ஆனால் அந்த டைம் வந்து பாலத்தில் வந்து 4 ஸ்கூல் படிக்கிற பசங்க போகிறவங்க இவன் போட்டிருக்க ட்ரெஸ் அவுட்ஃபிட்டு அவனோட ஷூ எல்லாத்தையும் பார்க்கும்போது நல்லா வந்து காஸ்ட்லியான திங்ஸ் தானே யூஸ் பண்ணுவியான். அதை பார்த்துட்டு இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து அடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு இவன் நார்மல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நார்மலாக தான் யாரோ போகிறாங்க அப்படின்ற மாதிரி கண்டுக்க மாட்டான். அடுத்து கொஞ்சம் நேரம் போகும்போது ஸ்கூல் பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவன் என்கிட்ட பிடுங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கிட்ட போவாங்க. கிட்ட போகும்போது தான் பார்ப்பாங்க இவன் வந்து இந்த ஐடல் அப்படின்றது தெரிஞ்சிடும்ல. இவன் தானே இப்போ ரீசெண்டாக வந்து கொலைகேஸில் உள்ளே போன ஐடல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்லை அவங்க எல்லாம் சேர்ந்து இவனை புள்ளி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. புள்ளி பண்ணது மட்டும் இல்லாமல் போட்டு நல்லா அடிச்சு அவனோட ஷூ அவனோட வாட்ச் எல்லாமே காஸ்ட்லியான திங்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து போவாங்க. டோராக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா இப்போ வந்து அவனோட மென்டல் ஸ்டேட் வந்து நார்மலாக இல்லை. ரீசெண்டாக தான் அவனோட ஃப்ரெண்டு வந்து இறந்துருக்கான். அந்த ஃப்ரெண்டு இறந்தது தன்னோட வீட்டில், அந்த கொலைக்கும் காரணம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி போயிட்டுருக்குல. இந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம எதுவுமே பேசக்கூடாது, பெருசாக வந்து இம்பேக்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயந்து நடுங்கி போய் அந்த இடத்துல உட்காந்துருப்பான். இந்த டைம் பார்த்து சேனா கரெக்டாக டிவைஸ் லொக்கேஷன் செக் பண்ணி அங்கே வந்துடுவாங்க. வந்தவங்களுக்கு எங்கடா கட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க சண்டை போட்டு அடிக்கும்போது அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் டிவைஸையும் உடச்சிருப்பாங்க. அது தெரியாதனால இவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ தான் பாலத்து மேலே ஏறி அந்த பசங்க வந்துட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க நார்மலாக கிராஸ் பண்ணி வருவாங்க. அப்போ தான் ஒரு பையனோட கையில் டோராக்கோட ஷூ இருக்கிறத பார்ப்பாங்க. நம்மளோட சேனா தான் டோராக்கோட டைஹார்ட் ஃபேன் ஆச்சு. அவங்கள பற்றி இன்ச்சாக எல்லாமே தெரியும்ல. இந்த ஷோவை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க இது வந்து டோராக்கோட தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே அந்த பசங்களெல்லாம் தடுத்து நிறுத்தி எங்கடா போகிறீங்கன்னு சொல்லும் போது அவங்க ஏற்கனவே புள்ளி பசங்க தானே சேனாக்கிட்டேயும் புள்ளி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவங்க சும்மா ஆன ஆளாக அவங்க வந்து ஃபேமஸான ஆள்னால அவங்கனா போட்டு அடித்து நோக்கி எடுத்துகிட்டு அந்த ஷூவெல்லாம் வாங்கிட்டு இங்கே பாருங்கள் தேவையில்லாத வேலை எதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேசப்பட்டு உங்களை உள்ள தள்ளிடுவே அப்படின்ற மாதிரி வான் பண்ணி அனுப்பி விட்டுட்டு டோராக் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்து போவாங்க. அவங்க சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா டோராக் இருக்க மாட்டான். எங்கடா காணா அப்படின்ற மாதிரி சொல்லி சுற்றியும் தேடி பார்க்கும்போது அவனுக்குள்ள குட்டியாக ஒரு சந்து மாதிரி இருக்கும். அந்த சந்துக்குள்ளே ஓரம் ஒரு இடத்துல மூலையில் நடுங்கி போய் வந்து டோராக் வந்து உட்காந்துருப்பானா. இதை பார்க்க சேனாக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். அவன் மேலே வந்து ஃபுல்லாக மண்ணெல்லாம் பட்ட காயமாக இருக்கும்ல, அதெல்லாம் சேனா வந்து தொடச்சி விட்டு இந்த உன்னோட ஷூ போட்டுக்கோ என் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டோராக் பாப்பா ஏன்னா இப்போது வந்து அவங்க ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே வந்து கைவிட்டுட்டாங்க. இப்போ இவன் மட்டும் தானே வந்து சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது டோராக் வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ சேனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவனை பேம்பர் பண்ணி ஆறுதல் சொல்லிட்டு உனக்கு இந்த உலகத்தில் வந்து யார் ஹெல்ப் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணாட்டி சரி, நான் எப்பயுமே உன் கூடயே இருப்பேன், நான் வந்து உனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன், நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து கையை பிடிச்சி வா கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவனுக்கும் ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்மள நம்புறதுக்கு இங்கே வந்து இந்த டயத்தில் வந்து ஆள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேனாவோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போவான். இந்த டைம் வந்து டோராக்கோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவனும் சரி அவளும் சரி பாஸ்டில் வந்து சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து பார்த்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பான். இதை வச்சு அவள் ஏதோ ஒரு பிளான் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஆனால் என்ன அப்படின்றது இப்போ ரிவீல் பண்ணல. கட் பண்ணோம் அப்படின்னா பீக்கை தான் காட்டுறாங்க. பீக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கேஷ் வச்சு வந்து புதுசாக ஏதாவது லீட் கிடைக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு அவள் வீட்டிலேருந்து கிளம்பி போவான். அப்போ பீக்கோட அப்பா என்ன சொல்லுவார் அப்படின்னா நான் வந்து இந்த கேஸ் விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டேன், நீ ரீசெண்டாக எடுத்திருக்க கேஸில் வந்து நீ தோக்குற மாதிரி தெரியுது, நீ வந்து ஒருத்தனை கொலைகாரன்னு சொல்லியிருக்க, ஆனால் கொலை பண்ணுறது வந்து வேறு யாரோ ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் சொல்கிறாங்களாம்ல, அந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது இல்லைப்பா எவிடன்ஸ் வந்து இன்னும் கரெக்டாக கிடைக்கல, ஆனால் மூணாவது ஒருத்தவங்க இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எவிடன்ஸ் காட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே அவங்க அப்பா வந்து டென்ஷன் ஆயிடுவார். இங்கே பாரு நீ வந்து ஒரு கேஸில் ஒர்க் பண்ணுற அப்படின்றப்ப எவிடன்ஸ் வந்து யார் பக்கம் இருக்குது இல்லை எவிடன்ஸே இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம தான் ஜெயிக்கணும், அந்த விஷயத்த மட்டும் நீ ஞாபகத்தில் வச்சுக்க, தேவையில்லாத வேலைன்னா பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் வந்து ஆர்கியூ பண்ண வருவானா. கேட்பாரு நீ யாருக்கு எதிராக வாதாடுறியோ இல்லையோ அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க தப்பு பண்ண அப்படின்றதெல்லாம் நம்ம கணக்கில், நீ எப்படியும் வந்து ஜெயிக்கணும், நீ எப்படி தோக்கக்கூடாது, அந்த விஷயத்த மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்க. அதுவும் முக்கியமாக இந்த கேஸை நான் உனக்கு கொடுத்ததுக்கான காரணம் இந்த கேஸ் தான் மீடியா ஃபுல்லாக கண்ணு வச்சிட்ருக்கு, இந்த கேஸில் நீ ஜெயிச்ச அப்படின்னா தான் என்னோடய அரசியல் வாழ்க்கைக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் உனக்கு வந்து இந்த கேஸை நான் சூஸ் பண்ணி
கொடுத்தேன். இந்த கேஸில் மட்டும் கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் நடக்க வேண்டியதை பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம். அதுக்கு அவ சரிங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப போவான். அப்புறம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே, உனக்கு எதிராக உன் கூட ஆப்போசிட்டாக வியாதாடுறது உன் கூட உன் ஸ்கூலில் படித்த பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன், அந்த விஷயத்த கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. ஸ்கூல்லையாப்பா? ஆனால் எனக்கு அப்படி யாருமே தெரிலையே, நான் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய பேர் மீட் பண்ணியிருக்கேன், அப்படி யாரும் எனக்கு ஞாபகம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. அது எப்படி உனக்கு ஞாபகம் இல்லாமல் போகும்? ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆகிற வரைக்கும் ஃபஸ்ட் ரேங்கே வாங்கின பொண்ணு தான் அந்த பொண்ணு நீ அவ்வளோ சீக்கிரம் மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்டு அங்கேருந்து போவார். அப்போ தான் பீக்குக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வரும். ஸ்கூல் படிக்கும்போது நம்ம சேனா பீக்கு அவங்க டீம் எல்லாம் சேர்ந்து புள்ளி பண்ணியிருப்பாங்கல்ல, அவன் இந்த விஷயங்கள் எல்லாமே கண்ணு முன்னாடி இவனுக்கு வந்துட்டு போகும். ஸ்கூலில் இவனும் கொஞ்சம் நல்லா படிச்சிருப்பான், அவளும் நல்லா தான் படிச்சிருப்பாங்க. இவனுக்கு மேலே ஃபஸ்ட் மார்க் எப்பயுமே வாங்குறது சேனா தான். அதனால தான் புள்ளியே ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி சேனா சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு ட்ரை பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் ஐடலான டோராக்கு மீட் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும். அவன் சேனாவை புள்ளி பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ நினச்சி பார்த்துட்டு இருப்பான். கட் பண்ணோம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் எவிடன்ஸாக எல்லாத்தையும் சர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல போலீஸு. அப்போ சிசிடிவி கேமராவில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. கொலை நடந்த அன்னைக்கு டோராக்கு என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, இடையில ஒரு டைம் நான் ஒயின் வாங்குறதுக்காக கடைக்கு போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த விஷயத்தை செக் பண்ணி பார்க்கறதுக்காக அந்த டயத்தை செக் பண்ணி பார்க்கும்போது இவன் சொன்ன மாதிரியே கொலை நடந்த அன்னைக்கு ஒயின் வாங்குறதுக்கு கடைக்கு போயிருக்கான். ஆனால் அங்கே ட்ரிங்க்ஸ் எதுவுமே வாங்காமல் வெறும் கையில் தான் திரும்பி வந்திருக்கான். ஆனால் திரும்பி வந்தவே வீட்டு சைடு போகாமல் வேறு ஏதோ ஒரு ஆப்போசிட் சைட் போகிறத அந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். இந்த விஷயத்தங்க எல்லாத்தையும் நோட் பண்ணி அவங்க ஆஃபீஸர்கிட்ட சொல்லும்போது, இந்த விஷயம் நார்மலாக இருக்க மாதிரி தெரியல, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த சைடு போகிற எல்லா ரோடையும் செக் பண்ணுங்கள். வெறுங்கையில் வரான் அப்படின்றது ஒரு டவுட்டாகவே இருந்தாலும் எங்கே போகிறான் அப்படின்றது நமக்கு தெரியணும்ல, அந்த விஷயம் கிடச்சாதான் மேற்கொண்டு என்ன நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த டைம் சேனாவோட வீட்டில் தான் காட்டுவாங்க. சேனா டோராக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்களே, அவன் காரிடாரில் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ சேனாவை பார்த்தவன் சேனா கிட்ட நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இவ ஃபஸ்ட்டு எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தான் அப்படின்றத. சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா பாரில் தானே பாடகியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இவன் ஒவ்வொரு டைமும் அவங்க அம்மா பாடல் பாடும்போது பார்த்துருப்பான். அதில் இன்ஸ்பயர் ஆன இவனுக்கு ஒரு நாளாவது நம்ம பாடணும் அப்படின்ற மாதிரி ஆசை வந்திருக்கும். அதே மாதிரி ஒரு நாள் போய் ஸ்டேஜில் இருந்து பாட ஆரம்பிச்சிருப்பான். அப்படி அவை பாடும்போது இந்த மாதிரி பார்லேருந்து நிறைய பேர் கான்சர்ட்டுக்கு வரவங்கன்னா கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அப்படி அவன் பாரதை பிடிச்சி போய் அங்கே ஏஜென்சியில் இருக்கவங்க இவங்க அம்மாவை மீட் பண்ணி பேசியிருப்பாங்க. அவங்க அம்மாவும் இவங்கிட்ட உனக்கு போய் ஏஜென்சியில் பாட ஆசை இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்க மாட்டாங்க. இவன் நல்லா பாடுறான், இவன் பாடம் நமக்கு வருமானம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவனை ஏஜென்சிக்கு விற்றுருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இந்த பையனுக்கு தெரிய வந்திருக்கும், நம்மளேருந்து ஏஜென்சிக்கு விற்றுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. போக போக இவனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஏஜென்சியில் இப்போ அம்மா சப்போர்ட்டும் இல்லை, யாருமே இல்லை, நம்ம பாட்டு பாடி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிருப்பான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ புது பையன், அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி பேக்ரவுண்டு பெருசாக இல்லைன்றப்ப ஏஜென்சியில் எல்லாமே புதுசாக இருக்கவங்களும் வந்திருப்பாங்க, பெரிய பணக்கார வீட்டிலேருந்து வந்திருப்பாங்கல்ல. அப்போ ஏஜென்சிக்குள்ளே இவன் புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம் பார்த்து குவான் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, இவனுக்கு சப்போர்ட் பண்ணி இவன் கூடவே இருந்து இவனை மற்றவங்க புள்ளி பண்ணாமல் பார்த்துருந்துருப்பான். அந்த ஒரு இன்சிடெண்ட்லேருந்து தான் குவானும் சரி இவனும் சரி திக் ஃப்ரெண்ட்ஸாகவே மாற ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து போக போக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சின்ன சின்ன கான்செர்ட்லேருந்து பெரிய கான்செர்ட் வரைக்கும் எல்லாருமே ஒன்றா பயணம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்களோட லைஃப் ஸ்டைல் நல்லா போயிட்டுருக்கும். இப்படி தான் இவனும் குவானும் ரொம்பவே திக் ஃப்ரெண்ட்ஸாக மாறியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு இன்சிடெண்ட்டுக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி ஐடல்ஸ் எல்லாம் புதுசாக வர பழைய ஐடல்ஸ்க்கான மவுஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கணும்ல. அப்படி குவானோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்றதுனால அவனை பேண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புது பசங்களை பேண்டுக்கு ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே இவன் தனியாக மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அதனால் அவனுக்கு கொஞ்சம் பதட்டம் ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பித்த நார்மலான ஸ்டேஜ் இல்லாமல் கொஞ்சம் டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போடுவாங்கள்ல, அந்த மாதிரி போனதுனால தான் அவன் அந்த டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சிருப்பான். நார்மலாக தன் கூட ஃபுல்லாக இருக்க புள்ளீஸ் எல்லா பக்கமும் இருக்கும் தான். அந்த புள்ளீஸெல்லாம் மீறி அவன் நார்மலான பர்சனாக இது வரைக்கும் இருந்திருக்கான். ஆனால் இப்போ ரீசெண்டாக
அவனுக்கு புள்ளி வந்து ஓவராக போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனுக்கு. அதனால் என்ன பண்ணியிருப்பான்னா தன்னோட டிப்ரெஷன் போகணும் அப்படின்றதுக்காக தான் சைக்காலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். இந்த விஷயங்கள் எல்லாம் தான் என்னோட லைஃப்பில் நடந்துச்சு. நானும் குவானும் வந்து கடைசி வரைக்கும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். கொலை நடந்த அன்னைக்கு கூட நானும் குவானும் குடிச்சிட்டு ஒன்றா தான் பேசிகிட்டு இருந்தோம். அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். நான் எதுக்கு அவனை கொலை பண்ண போகிறேன்? என்னோட லைஃப்பில் ஒவ்வொரு கட்டத்துலேயும் என் கூட இருந்தவன் அவன் தான். அவனை நான் கொல்லலை, நம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேனா கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். இந்த விஷயம் தான் கேட்டுட்டு இருந்த சேனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்போ நீ இந்த வீடியோக்கு என்ன பதில் சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வீடியோ ஜூனியர் பசங்களை அடித்த வீடியோ வந்து காட்டுவாங்க. இந்த வீடியோ பார்த்தாவே முதல்ல சேனா கிட்ட என்ன கேட்பான்னா, உனக்கு எப்படி இந்த வீடியோ கிடச்சிச்சு அப்படின்றதான் கேட்பான். எனக்கு இந்த வீடியோ எப்படி கிடச்சிச்சு, எனக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்றதுனா இங்கே கேள்வி கிடையாது. நீ இந்த வீடியோவில் இருக்க மாதிரி அவன் அடிச்சியா, எதுக்கு அடிச்சு அப்படின்னு கேட்கும்போது, இது நார்மலாக வந்து நானும் ஜூனியர்ஸும் சண்டை போட்டுக்கிறது தான். எப்பயுமே ஜூனியர்ஸ் வந்து சீனியர்ஸை புள்ளி பண்ணாங்க அப்படின்னா எங்களுக்குள்ள கை கலப்பாகிறது நார்மல் தான். இந்த மாதிரி வந்து நீ ஏஜென்சி போய் பார்த்தா அப்படின்னா ஒவ்வொரு ஏஜென்சிலையும் சண்டை நடக்க தான் செய்யும். என்னை நம்பி உண்மையிலே நான் எந்த தப்பும் பண்ணலை, முக்கியமாக வந்து என்னோட ஃப்ரெண்டை நான் கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சேனாவுக்கு கொஞ்சம் இது வந்து நான் ஓரளவுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்கும். ஏன்னா இவன் வந்து டீம்மேட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சிருக்கிறான், ஒரு வேலை பண்ணியிருப்பானோ பண்ண மாட்டானோ அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் முழுசானா சந்தேகமும் வரதில்லை, கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துகிட்ருக்கும். ஏதோ ஒரு கைகலப்பாய் தெரியாமல் இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும் யோசிப்பாங்கள்ல, அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் பேசி முடித்தோடனே டோராக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நேராக கிளம்பி வீட்டுக்குள்ளே போவான். சேனா பார்த்துட்டு இருப்பாங்களா, அப்போ தான் டோராக்கு சொல்லுவான், இந்த மாதிரி வந்து என்னோடய ஏஜென்சி வந்து என்னோடய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் சூஸ் பண்ணி வச்சுட்டாங்க, அதனால் வந்து என்னால் என்னோடய வீட்டுக்கு போக முடியாது. ரெண்டாவது என்கிட்ட பேமெண்ட் எதுவுமே இல்லாதனால என்னால் ஹோட்டல்லையும் தங்க முடியாது. இந்த சுச்சுவேஷன் நான் ஹோட்டலில் தங்கினாலும் ரிஸ்க் தான். அதான் உன்னோட வீடு சும்மா தானே இருக்குது, ஏற்கனவே நான் இங்கே இருந்திருக்கேன், நான் பேசாமல் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். சேனா அதுக்கு எதுவுமே பதில் பேச மாட்டாங்க. அவளுக்கு வந்து இந்த சுச்சுவேஷனில் வந்து தன்னோட ஐடியல் தான் கூட இருக்காருன்னு சந்தோஷப்படுறதா, அப்படி இல்லை அப்படின்னா நீ கொலை பண்ணானா இல்லையான்னு இன்னும் நமக்கு தர்றேன்னு வருத்தப்படுறதா அப்படின்றதே தெரியாமல் ஒரு மாதிரி அதிர்ச்சியான ஸ்டேட்லேயே இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் தான் காட்டுவாங்க. பிரீக் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா தன்னோட ஆஃபீஸில் வந்து சொல்லியிருப்பான், இந்த மாதிரி சேனா பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க தான் இவனுக்கு வந்து புரிய வரும். அப்போ வந்து அவன் வந்து இன்ன வரைக்கும் வந்து பாப்புலராக தான் படித்து வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு விதமான பொசசிவ் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பொசசிவ். தனக்கு கீழே இருக்கணும், நான் ஸ்கூலில் புள்ளி பண்ண பொண்ணு, தனக்கு எதிராகவே ஒரு டிஃபென்ஸ் லாயராக வந்து நிற்கிறா, நம்மளால் வந்து டிபீட் பண்ண முடியாட்டி என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ கிளாஷ் ஆகும்ல, அந்த மாதிரி அவனுக்கு வந்து தோணிட்டு இருக்கும். அந்த டைம் பார்த்து அவனோட கொலைக்கு ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உன்னோட அப்பா வந்து உனக்கு ஒரு பிளைண்ட் டேட் செட் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்கள மீட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போவாங்க. அங்கேருந்து போகிற வரல அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்க கூட வந்து பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்க பொண்ணு வந்து பெரிய பணக்கார பிஸ்னஸ் மேனோட பொண்ணு, அந்த பொண்ணுக்கும் உனக்கு மட்டும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோவேன், உன்னை வந்து யார் கையில் பிடிக்க முடியாது, உன்னோட சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும்டா, எல்லா விதத்தில் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே கூட்டிகிட்டு போவாங்களா. அதுக்கு வந்து அவன் கேட்பான், பேசாமல் நீ கட்டிக்க வேண்டியதானே, உனக்கு சக்ஸஸ் ரேட் வரணும்ல, எதுக்கு என்னையும் கோர்த்து விட்ற அப்படின்னு கேட்கும்போது உங்கள் அப்பா உன்னை தான்ட்ட கூட்டிகிட்டு போக சொன்னார் அப்படின்ற மாதிரி அந்த பிளைண்ட் டேட் நடக்கும்ல, அந்த இடத்துக்கு கூட்டு போய் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போவான். உள்ளே இவனு பிளைண்ட் டேட் யார் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்க போனோம் அப்படின்னா தான் உள்ளே இருக்கிறது வந்து டோராக்கோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, அதுவ தான் பிளைண்ட் டேட்டுக்காக வந்திருப்பான். அவங்க ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நார்மலாக பேசி முடிச்சுட்டு அவன் என்ன கேட்பா அப்படின்னா, டோராக்கு வந்து இந்த கொலைகேஸில் வந்து என்ன அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு, அவர் வந்து குற்றவாளின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டீங்களா, இல்லை அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ரீசெண்டாக நடந்த கேஸ் ஃபேமஸான கேஸில் அந்த ஃபேமஸான கேஸை விசாரிக்கிற மாதிரியே கேட்டுட்ருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த கேஸ் பற்றின எந்த டீட்டெயிலுமே சொல்லாமல், நான் ஒரு லாயர்ன்றதுனால, நான் வந்து ஒரு ப்ராசிக்யூட்டர்ன்றதுனால கேஸ் பற்றின எந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது, நார்மலாக நம்ம பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜென்ரலாக பேசிட்டு அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பானா. அப்பன்னு பார்த்தா அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வரும். அவனே தனியாக போயிட்டு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அப்போ தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவன் வந்து ட்ரிங்க்ஸ் வாங்குறதுக்கு கடைக்கு போயிட்டு எதுவுமே வாங்காமல் ரிட்டன் வந்தானே, கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு ஒரு டாக்ஸி புக் பண்ணியிருக்கான். அந்த டாக்ஸியில் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிருக்கான். ஆனால் அவன் எங்கே போனால் யாரை மீட் பண்ணான் அப்படின்றத வந்து டாக்ஸி டிரைவர் வந்து சொல்ல மாட்டுறாரு. ஆனால் நீங்கள் வாரண்ட் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா வேணால் நம்ம விசாரிக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி ஓகே, நான் வாரண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் அதுக்கான வேலைகளை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவனும் என்ன பண்ணுவான் அப்படின்னா ரிட்டன் வந்து அந்த டேட்டுக்கு வந்து வந்துடுவான். வந்து பார்த்தா அப்படின்னா பில்லெல்லாம் பே பண்ணி வச்சுட்டு அந்த பிள்ளை வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடும். போகிறதுக்கு முன்னாடி அந்த மட்டன் ஸ்டிக்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்கும். இது பாப்பா இந்த பிள்ளை என்னன்னு எடுத்துக்கிறது, பில்லு கட்டிட்டு போயிடுச்சு, இதையும் கட் பண்ணி வச்சுட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பா.
இந்த டைம் சேனாவோட வீட்டில் தான் காட்டுவாங்க. டோராக் வந்து தன்னோட ஃப்ரெண்டு குவானோட இறுதி சடங்குக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பான். ஆனால் காலையிலேருந்து நிறைய தடவை ரெடி ஆகி அவனால் ரெடி ஆக முடியாது. ஒரு மாதிரி கில்ட்டி கான்சியஸ் வந்துட்டு அவனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்குமா. இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து சேனா நோட் பண்ணவங்க வந்து பேசுவாங்க. நீ எதுக்கு இப்படி வந்து அப்செட் ஆகியிருக்க? உனக்கே தெரியும் உன்னோட ஃப்ரெண்டு வந்து உன் கூட எவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீ இந்த டைம் இப்போ அவனை கடைசியாக வழி அனுப்பி வைக்கல அப்படின்னா வாழ்க்கை பூரா வந்து வருத்தப்பட தான் போகிறேன். நீ நேற்று தான் சொன்ன உனக்கு வந்து உன்னோட ஃப்ரெண்டு எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு முக்கியமான ஃப்ரெண்டை கடைசி நிமிஷத்தில் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக பயந்து நீ பார்க்காம இருக்காது. உனக்கு உன்னோட ஃப்ரெண்டு எந்தளவுக்கு முக்கியன்றது உனக்கு தெரியும்ல, அது மட்டும் போதும். நீ உன் ஃப்ரெண்டுக்கு உண்மையாக இருக்கீன்னா போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சப்போர்ட்டிவாக பேசுவாங்க. இப்படி சேனை சப்போர்ட்டிவாக பேசுவோம். அவனும் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் மனசை வந்து உறுதிப்படுத்திட்டு நம்ம ஃப்ரெண்டை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இறுதி சடங்கெல்லாம் நடக்கும்ல, அந்த இடத்துக்கு வந்து அங்கேருந்து கிளம்பி போவான். போகிற வழியிலே ஃபுல்லாக வந்து ப்ரெசன்ட் மீடியா எல்லாமே ஒரு பெரிய கேஸாக வேறு ஆயிருக்குல்ல. ஏற்கனவே இங்கே மீடியாஸ் இருப்பாங்க. அது இல்லாமல் இது கொலை கேஸ் வேறு வரவனால ஃபுல்லாக சூழ்ந்திருப்பாங்க. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் உள்ளுக்குள்ளே போவான். உள்ளே போனோம் அப்படின்னா எல்லாருமே இறந்தவங்கள வச்சு ஃபீல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இவனும் போயிட்டு ரொம்ப அழுவான். ஏன்னா இவனுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தவே குவான் தானே. ஆனால் அவனை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான். அடுத்து இந்த மாதிரி பார்த்தோம்னா முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ரிட்டன் வந்து வெளியில் வருவான். வெளியில் வந்து அடுத்த செகண்ட் ப்ரெசன்ட் மீடியா ஃபுல்லாக அவனை சூழ்ந்து நின்றுட்டு இருப்பாங்க. இன்னும் கொஸ்டின் கேட்க ஆரம்பிப்பாங்க. சொல்லுங்கள், நீங்கள் தான் உன்னோட ஃப்ரெண்டை வந்து கொலை பண்ணீங்களா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லா கொஸ்டினும் கேட்டுட்டு இருப்பாங்களா. அதுக்கு டோராக் என்ன சொல்லுவான் அப்படின்னா, என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு குவான், எனக்கு இருக்கிறதுலே ஒரே ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா அவன் தான். இந்த உலகத்தில் நான் வந்து அவனை ரொம்ப நேசித்தேன். நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டை கொல்லலை. ஆனால் நான் கண்டிப்பாக இந்த கேஸில் யார் உண்மையான குற்றவாளியோ அவங்கள வெளியே கொண்டுட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவேன். என்னோடய ஃபுல் கோஆப்ரேஷனை நான் என்னோடய லாயருக்கும் போலீஸ் தரப்புலையும் கொடுப்பேன். கண்டிப்பாக வந்து என்னோடய ஃப்ரெண்டை கொண்டவங்கள நான் வெளியே கொண்டுட்டு வராமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப போல்டாக கான்ஃபிடென்ட்டாக பேசிகிட்டு இருப்பான். இப்படி இவன் பேசுகிறத கேட்கும்போது தான் சேனாக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்திருக்கும்ல. ஒருவேளை வந்து இவன் தான் அடிச்சிருப்பானா, ஏன்னா ஜூனியர்ஸ் அடித்த மாதிரி எதாவது ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்களே. அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு மனசை வந்து நார்மலாக இருக்கும். சரி, இவனை நம்பி நம்ம வாதாடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். இந்த மாதிரி இவன் இன்டர்வியூ கொடுக்குற எல்லாத்தையுமே அந்த ஏஜென்சியில் இருக்கவங்க எல்லாரும் வந்துருப்பாங்களே, அந்த ஜூனியர் பசங்க, பாஸ், மேனேஜர் எல்லாருமே அவங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த டைம் போலீஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுறாங்க. அவங்க வந்து வாரண்ட் வாங்கியிருப்பாங்கல்ல, ஆனால் டாக்ஸியில் இருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த ஸ்டேஷனில் வந்து ஒரு வீடியோ, அந்த ஃபுட்டேஜ் வீடியோ கிடச்சிருக்கும்ல, அந்த மாதிரி சொல்லிவிட்டு எத்தனை நிமிஷம் போயிருக்காங்க அப்படின்றத அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அதை தான் காட்டுறாங்க. அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவன் நார்மலாக வந்து போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா 20 நிமிஷத்தில் வந்து வீட்டுக்கு போயிருக்கணும். ஆனால் இவன் 20 நிமிஷம் போகாமல் 40 நிமிஷம் வரைக்கும் சுற்றிருக்கான். இந்த விஷயத்தை நம்ம விசாரிச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக வந்து இவனையும் சேனாவே கூப்பிட்டு, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ஒரு சர்க்குலேஷன் கிடச்சிருக்கு, நாங்கள் சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்த்ததில் இவன் வந்து ஒரு டாக்ஸி ஏறி எங்கேயோ போயிருக்கான் அப்படின்றது மட்டும்தான் தெரிய வந்திருக்கு. இன்னும் அந்த டாக்ஸிக்கான டேஷ்கேம் வீடியோ வந்து எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. அது கிடைக்கிறதுக்கு வந்து டிலே ஆகும். அதுக்கு முன்னாடி இவன் எங்கே போனான்றது நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் கூப்பிட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் அப்படி கேட்குறீங்கன்னு சொல்லும்போது, நார்மலாக வந்து இவன் வந்து வேறு ட்ரிங்க்ஸ் வாங்க போயிட்டு வீட்டுக்கு வந்தான் அப்படின்னா ரொம்ப டிலே ஆனாலும் 20 நிமிஷத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்திருக்கணும். ஆனால் இவன் போயிட்டு வரதுக்கு 40 நிமிஷம் ஆயிருக்கு. அவன் எந்த பொருளும் வாங்கிட்டு வரல. அந்த 40 நிமிஷம் கேப்பில் அவன் எங்கே போனான்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும், அதான் கொஸ்டின் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து சமாளிப்பான். இல்லை, நான் வந்து சும்மா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக வெளியில் போனேன், அதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. எக்ஸசைஸ் எதுக்குப்பா நைட் அந்நேரத்துக்கு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது, நான் தப்பு பண்ணலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு மேற்பட்டு வந்து இந்த இதுவுமே இவன் சொல்ல மாட்டான். சொல்லாமல் இது பண்ணவும் நான் வந்து இதை பற்றி கேட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சேனாவும் அவன் அங்கேருந்து கூப்பிட்டு வெளியில் வருவாங்க. வெளியில் வந்து பிடிச்சி சத்தம் போட ஆரம்பிச்சிருவாங்க. டே லூஸ் பயலே, என்கிட்ட எதுவுமே வந்து மறைக்காமல் சொல்கிறான்னு சொன்னேன், நான் இப்போதுக்கிட்ட இவ்வளோ விஷயத்த மறைச்சி வச்சுருக்கிறேன், உண்மையை சொல்கிறேன், நீ அந்த டைம் எங்கடா போனேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் சொன்னேன் சும்மா எக்ஸசைஸ் பண்ண போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவானா. நீ எக்ஸசைஸ் பண்ணி போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருப்பாங்களா. நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண தான் போனேன், வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருப்பான். நீ எதுக்கு இவ்வளோ போய் பேசிகிட்டு இருக்கு, ஏற்கனவே என்கிட்ட பொய் சொல்லான்னு சொல்லியிருக்கேனே, பொய் மூட்டை புழுகு மூட்டை அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. ஏன் நான் உண்மையிலே தான் சொல்கிறேன், நான் பொய்யெல்லாம் சொல்லலை, நான் டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. ஏய் பொய் சொல்லாதடா, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்,
நீ போய் சொன்ன அப்படின்னா உன்னோட கண்ணு குட்டி குண்டாகும், உன்னோட கழுத்தை வந்து சிவப்பாக இருக்கும். இப்போ பாரு உன்னோட கண்ணு குட்டி குண்டா இருக்குது, உன்னோட கழுத்தை வந்து சிவப்பாக இருக்குது, இதுலேருந்தே தெரியுது நீ வந்து பொய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்டா என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஷயம் வந்து அவனுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்போ தன்னோட ஒவ்வொரு டீட்டெயிலையும் இவன் வந்து நோட் பண்ணிகிட்டு இருக்காளா, அந்த அளவுக்கு நமக்கு ஃபேனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருப்பானா. அந்த டைம் பார்த்தாங்க டெலிவரி பண்ண போகிற வண்டி வந்து இவங்களை இடிக்கிற மாதிரி வந்துடுமா. உடனே சேனா பிடிச்சிருந்து ஹக் பண்ணுற மாதிரி வச்சுக்குவான், அடிப்படாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஹே சேனாக்கு நம்ம ஐடியல் வந்து நம்ம ஹக் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு செகண்ட் பார்த்துட்டு இருப்பாங்களே. அந்த டைம் பார்த்தா அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்ல, அந்த பொண்ணு வந்து டோராக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டு இருக்கோம். சேனா பார்ப்பாங்க இந்த பிள்ளை யார் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அதுக்குள்ளே அந்த பொண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா ஓடி வந்து ஹக் பண்ணிக்கும். இந்த டைம் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுறாங்க. ஏற்கனவே வாரண்ட் வாங்கியிருப்பாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு வந்து காரோட டேஷ் கேம் ஃபுட்டேஜ் வந்து கிடச்சிருக்கும். அதில் பார்க்கும்போது தான் தெரிய வரும் அன்றைக்கி நைட் இவன் ட்ராவல் பண்ணி அவ்வளோ தூரம் போனது எங்கே அப்படின்னா இந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறான் பார்த்தீங்களா, அந்த பிள்ளையை பார்க்கறதுக்காக தான் போயிருப்பான். வண்டியில் விட்டு இறங்கி அந்த பொண்ணை ஹக் பண்ணிட்டு இருந்திருப்பான். இந்த விஷயம் எல்லாமே அந்த டேஷ் கேம்ல வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். இந்த விஷயம் எல்லாத்தையும் போலீஸ் அந்த லாயர் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருது, இவனுக்கு வந்து அலிபியா வந்து அந்த பொண்ணு இருக்குது, இவன் வந்து எந்த தப்பும் பண்ணலை, அப்போ கொலை பண்ணது வேற யாரோ அப்படின்றது தெரிய வருது. ஆனால் இவனுக்கு இந்த பொண்ணு வந்து எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தானே இன்னும் சுற்றிட்டு இருக்கு அப்படின்றது தெரிய வரல. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்ன ஆகுது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.